விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி காரணமாக அலட்சியம் வேண்டாம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுங்க. அதோடு மட்டுமல்லாது வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான். அவர் மிக வலுவாக தற்போது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைந்து விட்டாருங்க. ஆனால் அதே சமயம் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது உறுதியாகவே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் 5இல் வலுவான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே சமயம் 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4இல் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தை நோக்கி ராகுவுடன் இணைந்து நகர்கிறாருங்க. ஏற்கனவே ராகு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மனித வாழ்வில் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சனி பகவானும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து பல வருடங்களுக்கு பிறகு பயணிக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்த்தாலும் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கிறாருங்க சனியை. எனவேதான் இந்த வேளையில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி என்பது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் சுகஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிக்குங்க. அலைச்சல் அதிகரிப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செய்யுங்க. இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை முயற்சி செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக சனி பகவான் எடுத்து காட்டுகிறார். அதே வேளையில் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுக்கு தவிர சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானுக்கும் உண்டு என்று சொல்லிவிடலாம். அவரினுடைய பார்வை இந்த வேளையில் 6, 10 மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் பதிகிறது. 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. இப்படி சனி பகவானினுடைய பார்வை 6, 10 ஜென்மம் ஆகிய இடங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உறுதியாகவே நன்மை தரக்கூடிய வகையில் அனுஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு திருப்திகரமாக அமைய போகிறது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையும். பணவரவு எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மிக பெரிய அளவிலான
மீதான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு வீண் வரட்டு, கௌரவம் என்று பல்வேறு வகையான தேவையற்ற செலவுகளை மேற்கொண்ட சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு சேமிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் கலைத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் உங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக சனியின் வக்ர பயிற்சி காலகட்டம் அமைய போகிறது. உற்சாகத்தோடும் சிறப்போடும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் தடை, தாமதம், ஏமாற்றம் என்று செயல்படுத்த முடியாத சூழலில் வெற்றி குறித்தான 3ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் அனைத்து காரியங்களிலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் விரும்பிய காரியங்களை இந்த தருணத்தில் செய்வதோடு அவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பொறுப்புகளை உணர்ந்து சரியாக செயல்படக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கினாலும் அதனால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் உண்டு. இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரனும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருப்பதால் தடுமாற்றம் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் சனி பகவான் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. பெண்மணிகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடன் அடைக்கக்கூடிய முயற்சியில் முழுமூச்சாக செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விலக்கி விரும்பியபடியே பல பணிகளை செய்து முடிக்க முடியும். புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் கதறி அழுதாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஆனால் நிறைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை, மனநிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் காலதாமதம், தடை தாமதம், சிக்கல் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதோடு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மகிழ்ச்சியும் மனநிறைவும் பல்வேறு வகையான பணிகளில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்.